லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசித்து தியானிப்போமாக. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஜெபமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உமது ஜீவ வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போது தேவரீர் எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனிலே நாம் நிலைத்திருக்கத்தக்க விதமாக, பிரவேசிக்கத்தக்க விதமாக தொடர்ந்து உமது வார்த்தைகளுக்கூடாக எங்களோடு பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்தி மண் பறைந்தும் வரையிலும் கீழ்ப்படிவான வாழ்க்கை வாழ உமது வார்த்தைகளுக்கூடாக உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே, ஆமேன் ஆமேன். சரி, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்துவனுடைய குறிப்பாக கிறிஸ்துவனுடைய வருகையின் நோக்கத்தை குறித்து, அவருடைய குறிக்கோளை குறித்து, அல்லது அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து, அவருடைய வருகையின் நோக்கத்தை குறித்து, அவர் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தாரோ, அனுப்பப்பட்டாரோ, புறப்பட்டு வந்தாரோ, எப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்தாரோ, எதற்காக தன்னை விசுவாசிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அதை அறிவிப்பது, அதை சார்ந்த உபதேசங்கள் மிகவும் குறைந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதை மையமாக கொண்டு பேசப்படுகின்ற செய்திகளும் செய்யப்படுகின்ற ஊழியங்களும் குறைந்து காணப்படுகிறது. எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், எதற்காக இயேசுவிடத்திலே வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் ஆதி திருச்சபையினரும் சபை வரலாற்றிலே சபையின் ஆதி பிதாக்களும் எதை சொன்னார்களோ அதை சொல்லுகின்ற, அதை சார்ந்த பிரசங்கங்கள், செய்திகள், ஊழியங்கள் குறைந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்து தாமே தமது வாய்மொழியினாலே எதற்காக வந்தேன் என்று சொன்னாரோ அதை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் அன்பானவர்களே. கிறிஸ்துவின் பிறப்புகள், பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட அநேக காரியங்கள் தீர்க்கதரிசனங்களாக சொல்லப்பட்டிருப்பது போல, கிறிஸ்துவின் வருகையின் நோக்கங்களும் அவருடைய வருகையினுடைய அந்த முதன்மையான நோக்கங்கள், குறிக்கோள்களும் தீர்க்கதரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா வசனங்களையும் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் குறிப்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே அறிவித்த செய்தியை மட்டும் நான் சொல்ல பிரியப்படுகின்றேன் அன்பானவர்களே. நான் ஏற்கனவே வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அவர் காணாமல் போன போது, பெற்றோர்களால் அவர் தேடப்பட்ட போது, அவர்களை தேடி கண்டுபிடித்த போது இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்கின்ற ஒரு வார்த்தையை நான் வாசித்திருந்தேன். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அப்போ பிதாவுக்கு அடுத்தவைகள் என்று சொல்லப்படுகின்ற பிதாவினால் கொடுக்கப்பட்ட சில கடமைகள், பொறுப்புகளை செய்கின்ற காரியத்தில் அவர் ஈடுபட வேண்டியவராய் இருக்கின்றார் என்பதை குறித்தும் அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். தீர்க்கதரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நோக்கங்களை குறித்து ஏற்கனவே சொல்லி இருக்கின்றதையும் பார்க்கின்றோம். அதை ஒட்டுமொத்தமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலருக்கு குறிப்பிடுகின்ற போது சொல்லுவார், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கின்றவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று அவர் சொல்வதற்கூடாக லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது 44வது வசனத்தில். அவர் சொல்வதற்கூடாக எதை பார்க்கணும்? நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசனங்கள், ஆகமங்கள், சங்கீதங்களில் எல்லாம் அவர் எதற்காக வந்தாரோ அவைகளை குறித்து தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். தேவதர்கள் கூட மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கின்ற போது, மரியாளுக்கு அறிவிக்கின்ற போது, தரிசனத்திலே யோசேப்புக்கு அறிவிக்கின்ற போது கூட அவருடைய அதி உன்னத முக்கியமான
அவருடைய வருகையின் அதிமுக்கியமான நோக்கத்தை குறிப்பிடுகின்ற போது தான் அவர் இரட்சகர், தமது ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிப்பார் என்று அறிவித்ததை பார்க்கின்றோம். அந்த அறிவிப்பின் நிமித்தமாக அவர் இரட்சகராக அவர் இருந்தார் என்று அறிவிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். தன்னையும் கிறிஸ்துவனும் இரட்சகர் என்று இயேசு கிறிஸ்துவும் அறிவிப்பதை பார்க்கின்றோம். அவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறிவு சார்ந்த அந்த வயதிலே அறிவை வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த 12வது வயதில கூட பிதாவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டியவராய் இருக்கின்றார் என்பதை அவர் வெளிப்படுத்தி குறிப்பிட்டு சொன்னது மட்டுமல்ல, அவர் வெளியரங்கமான ஊழியத்திலே பிரவேசித்த போது, பப்ளிக் மினிஸ்ட்ரியிலே அவர் பிரவேசித்த போது தம் சொந்த வாயின் வார்த்தைகளினாலே தமது மிஷனை குறித்து, தமது ஊழியத்தை குறித்து, எதற்காக வந்தேன் என்பதை குறித்து அவர் அறிவிக்கின்றதை பார்க்கின்றோம். இதற்காகவே வந்தேன், இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே அனுப்பப்பட்டேன், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று பொருள்பட தமது வாயினாலே அறிவிக்கின்ற அந்த காரணங்கள் தான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்டது போல், ஆதித்திச்சுவினால் அறிவிக்கப்பட்டது போல் இந்த நாட்களிலும் நாம் இயேசு கிறிஸ்து எந்த குறிக்கோளுக்காக வந்தாரோ அந்த குறிக்கோள்களை அத்வரமாக கொண்டு பிரசங்கிக்கின்ற பிரசங்கங்களும் செய்யப்படுகின்ற ஊழியங்களும் அவசியமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு சில பாடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்கின்றார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்போ நியாயப்பிரமாணம் அவருடைய வருகை குறித்து எதை குறிப்பிட்டு காட்டியதோ, தீர்க்கதரிசனங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவார், பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டதோ அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், தேவனை மகிமைப்படுத்தினார். அதற்கூடாக அநேகரை மீட்டுக் கொண்டார், ரட்சித்துக் கொண்டார். அவை நியாயப்பிரமாணங்கள் யாரை சுட்டி காட்டியதோ, எதற்காக அவர் இந்த பூமியில பிறப்பார் என்று சொல்லியதோ அதை நிறைவேற்றுகின்றவனாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டும் அவர் முன் உதாரணமாக மாறியதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே குறிப்பாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம் என, எதற்காக வந்தார்? நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றவே வந்தார், தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றவே வந்தார். அதனால்தான் லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசனங்கள், சங்கீதங்கள், ஆகமங்கள் சொல்லுகின்றபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அது என்ன? அதை எதை நிறைவேற்றினார்? எப்படி நிறைவேற்றினார்? அதை நிறைவேற்றியதுக்கு ஊடாக நமக்கு உண்டாகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அறிவிக்கின்றவளாகவும், அறிவிக்கின்ற ஊழியத்தை செய்கின்றவளாகவும் நாம் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவளாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிரமாணங்களை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து நிறைவேற்றினாரோ அவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அவ்வாறு தேவனுடைய சத்தியங்களை கைக்கொண்டு நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக அநேகர் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை பிரசவிக்க வேண்டியதாம் இருக்கிறது அன்பானவர்களே. சரி, தொடர்ந்து நாம் கடந்து செல்கையில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது, அவரும் அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். பாருங்க என்ன சொல்கின்றார்? இதற்காகவே அனுப்பப்பட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்காக அவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாற்கு 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதனால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். அப்ப இதற்காக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. கிறிஸ்துவின் பிரியமக்களே, கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும், தேவ செய்திகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அன்பானவர்களே.
ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே பிரவேசிக்கின்ற போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவர் பாடுகள் பாடுகின்ற போது பாடுகளின் போது மரணத்தின் போது கூட தனது ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்று பிலாத்துவுக்கு விசாரணை என்பது சொல்வது கூடாக பல ராஜ்யத்தின் மேன்மையை இருத்தலை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். மனம் திரும்பிய கல்வன் நீர் ராஜ்யத்தில் வருகின்ற போது அடிய நினைத்திலும் என்று அவன் வேண்டிக் கொண்ட பிரகாரம் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு கூட கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? ஊழியத்தின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, அவர் பாடுகளை அனுபவிக்கின்ற போது கூட மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது கூட அந்த கொடூரமான வேதனையின் மத்தியிலும் அவர் தமது ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகின்றவர், ராஜ்யத்தை குறித்து பேசுகின்றவராய் வெளிப்படுத்துகின்றவராய் என்பதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலருக்கு தாம் உயிரோடு இருப்பதை 40 நாட்கள் நிரூபிக்கின்ற போது கூட அந்த சந்தர்ப்பத்தில் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து பேசினார். சீடர்கள் கூட அவருக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கின்றது என்று பிரசங்கியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையினர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உதாரணத்தை பின்பற்றி அவர்கள் தங்களுடைய செய்திகளிலே பரலோகராஜ்யத்தின் இருத்தலை மட்டுமல்ல, பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்கின்ற முறைமையை, பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற முறைமையை, பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் எல்லாம் ஆதரமாக வைத்து மையமாக வைத்து பிரசங்கித்ததையும் ஊழியங்கள் செய்ததையும் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. இன்றைய செய்திகள், இன்றைய ஊழியங்கள் அழிந்து போகின்ற அனித்தியமான பூமிக்குரிய ராஜ்யங்களோடு சார்ந்தா இருப்பதை குறித்து மிகுந்த வேதனையான காரியம் அன்பானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற பிரகாரம், இதோ நான் உங்களுக்குள்ள சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. இதோ நான் உங்களுக்குள்ள சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இன்று அனித்தியமான உலகத்திலே அனித்தியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அனித்தியத்தை குறித்து, அனித்தியத்தோடு சம்பந்தப்பட்டவற்றை குறித்து பேசுவது எவ்வளவு வேதனையான காரியம் அன்பானவர்களே. தொடர்ந்து பார்க்கையில பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கின்றோம் அன்பானவர்களே. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். எதை போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றிய வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு உழவ நிற்கப்படுகின்றேன். அப்போ கற்றுக்கொள்கின்ற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன? அவர் பூமியின் மேல அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகின்றார். அது மேலும் கீழே உள்ள வசனங்களோடு தொடர்படுத்தி அந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகின்றார். அதே வேளை நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவு நெருக்கப்படும் என்று சொல்வதற்கு கூடாக அவர் தமது மரணத்தை குறிப்பிடுகின்றார். மரணத்தின் பிற்பாடு அந்த அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமில்லை, அவதானிக்க வேண்டியது என்ன? பரிசுத்தாவியை குறித்து அவர் பேசுகின்றார். ஆவியை குறித்து பரிசுத்தாவிக்கு அநேக நாமங்கள், பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று அக்னி. அக்னியை போட வந்தேன். பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அவருடைய மரணத்தின் பிற்பாடு அக்னிமயமான நாவுகள் வடிவம் கொண்ட ஒரு அடையாளத்தோடு பரிசுத்தாவின் இறங்கியதை பார்க்கின்றோம் என்பார்கள். எதற்காக? அவர்கள் சாட்சியா இருக்கின்ற பலத்தை கொடுக்கும்படியாக, சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும்படியாக, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தி, இயேசு கிறிஸ்து போதித்தவளை ஞாபகப்படுத்தி, சீரலை தேற்றி, தெளிந்த புத்திய அறிவை கொடுத்து, ஆவிக்குரிய கனிகளை நற்குணங்களை கொடுத்து, பரிசுத்தையும் ஜீவிப்பதற்காக பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் புதிய பட்டு திருச்சபையின் தலைவராக இருக்கும்படியாக அவர் அப்படி இறைஞர் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் பரிசுத்தாவியின் காலங்கள் என்று நாங்கள் இந்த நாட்களில் சொல்கின்றோம் அன்பானவர்களே. ஆக அவர் எதற்காக வந்தார்? அக்கினியை போட வந்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே பரிசுத்தாவியின் தொழிற்பாடுகளை, அவருடைய தொழிற்பாடுகளுக்கூடாக நமக்கு உண்டாகின்ற ஆவிக்குரிய
எழுச்சியை குறித்து, பரிசுத்த ஈவியத்தை குறித்து, பரிசுத்தாவி என்ன தொழிற்பாடுகளை ஏற்படுத்துகின்றாரோ அதை அதற்கேற்றவாறு செய்திகளை கொடுக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்பானவர்களே, ஊழியத்தை செய்கின்றவனாக இருக்க வேண்டும் என்பானவர்களே. பிரிவினையை ஏற்படுத்துவது அவருடைய நோக்கம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகின்றது, பிரிவினையை உண்டாக்கவே அவர் வந்தார் என்று. லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது 51ஆம் வசனத்தை பார்க்கையிலே, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? பாருங்கள், அவருக்கு இருக்கின்ற பெயர்களில் ஒன்று சமாதான பிறகு. இப்போ சமாதான பிறகு என்னத்தை கொடுக்கணும்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இங்க அவர் என்ன சொல்றார்? சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? அது வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது, உலகம் கொடுக்கின்ற சமாதானத்தை, உலகம் கொடுக்கின்ற பிரகாரமான சமாதானத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். சமாதானத்தை வைத்து போன்றார். ஆனால் உலகம் கொடுக்கின்ற பிரகாரமா இல்லை, அவர் சமாதானத்தை கொடுக்கின்றார். உலகம் கொடுக்கின்ற, உலகக்காரங்கள் கொடுக்கின்ற சமாதானத்தை போல அல்ல. ஆனால் இங்கே குறிப்பாக அவர் பேசுகின்ற காரியம் என்ன? நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல. அதை பரிசுத்தாவியோடு சம்பந்தப்பட்ட பகுதியாக அங்கே எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கின்றார். ஒரு அக்கினி எப்படி ஒரு பொன் தரமானதா என்பதை சோதிப்பதற்கு அந்த அக்கினியிலேயே அது புடமிடப்படுகின்ற போது அது சுத்தமான தங்கத்தை பிரித்து அதனுடைய அழுக்கை, அசுத்தத்தை அகற்றி விடுவது போல ஒரு பிரிவினையை அந்த அக்கினி எப்படி ஏற்படுத்துகிறதோ, பரிசுத்தாவினரும் எங்களை பரிசுத்தத்துக்கு எதிர்மறையா இருக்கின்ற அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து எங்களை பிரித்து எடுத்து விடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற போது, குறிப்பாக ஒரு வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்று அங்கே ஒரு உறவுக்குள், குடும்பத்துக்குள், ஒரு வீட்டுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்துவதை பார்க்கணும் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்டவர்கள் பல குழுக்களாக பிரிந்தார்கள். உதாரணத்துக்கு யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல் என்றார்கள். அவன் ஜனங்களை வஞ்சிக்கின்றவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள். ஆனாலும் வேறு சிலர் யூதருக்கு பயந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. அப்ப சிலர் இயேசுவை நல்லவர் என்று சொல்லுகின்ற ஒரு குழுவாய் பிரிந்தார்கள். ஒரு சிலர் அப்படி அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை வஞ்சிக்கின்றவர் என்று சொல்லி ஒரு குழுவாய் பிரிந்தார்கள். இன்னொரு சிலர் என்ன செய்தார்கள்? யூதருக்கு பயந்ததினாலே மௌனம் சாதிக்கின்ற குழுவாக அவர்கள் மாறினார்கள். இவ்வாறு யோவான் 7ஆம் அதிகாரம் 39-44 வசனங்களையும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கருத்தை வெளியிடுகின்றவர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்தார்கள். சிலர் சொன்னார்கள் மெய்யாவே இவர் தீர்க்கதரிசி என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கையிலிருந்து வரமாட்டார் என்று பிரிந்தார்கள். இவ்வாறு சில குழுக்களாக பிரிந்தார்கள். இயேசுடைய வசனங்கள் நிமித்தமாக யூதருக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று என்று யோவான் 10 எழுதப்பட்டிருக்கின்றது. அநேகர் இயேசுவை பைத்தியக்காரன் என்று சொல்கின்ற ஒரு குழுக்களாக மாறினார்கள். வேறு சிலர் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் இப்படி இருக்குமோ, கூடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ, இப்படி எல்லாம் சொல்லி கருத்துக்கள் அடிப்படையிலே பிரிந்தார்கள் குழுக்களாக. ஆனால் இங்க குறிப்பாக பேசுகின்ற காரியம் என்ன? ரட்சிப்பினால், பரிசுத்தாவினுடைய கிரிகளினால் உண்டாகின்ற ரட்சிப்பினாலே குடும்பத்தில் கூட பிரிவினைகள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும், உறவுகளிலே, சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்ற பிரிவினை பரிசுத்தாவின் கிரிகளினால் ஏற்படுகிறது அன்பானவர்களே. இதை இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவினாலே நாங்கள் ஆளப்படுகின்றவர்களாக இருந்தால் பாவத்தை விட்டு விலகி உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளா நாங்கள் இருக்க வேண்டும் என்பானவர்களே. பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளா இருக்க வேண்டும் என்பானவர்களே. அது இயேசு கிறிஸ்து அக்கினியை போட வந்தார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய வருகையின் இன்னொரு நோக்கம் என்ன? நியாய தீர்ப்பு செய்யும்படியே அந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கின்றார். யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்ப்போமாகில், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கின்றவர்கள் கூடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார்.
நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்கின்றார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? 2 குழுவினருக்கு இடையிலான நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகின்றார். கடைசி நியாயத்தீர்ப்பை குறித்து இங்கே அவர் பேசவில்லை. என கடைசி நாளிலே எப்படி 9ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் சொல்கின்றபடி அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த நியாயத்தீர்ப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லவில்லை. காணவர்கள் காணும்படியாகவும் காணுகின்றவர்கள் கூட ஆகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன். 2 குழுவினருக்கிடையிலே ஒரு நியாயத்தீர்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியா வந்தேன் என்று சொல்லுகின்றார். யார் இந்த 2 குழுவினர்? ஒன்று இஸ்ரவேலர்கள், மற்றொரு பிரஜாதிகள். இஸ்ரவேலருக்கு ஆவிக்குரிய பார்வை இருந்தது. இரட்சகரை குறித்த வெளிச்சம் பார்வை கொடுக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக, நியாயப்பிரமாணங்களுக்கு கூடாக, பழைய ஏற்பாட்டு புத்தகத்துக்கு கூடாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, ஆவிக்குரிய வெளிச்சம் பார்வை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கூடாக அவர்களை ஆண்டவன் நியாயத்திருக்கின்றவராக வந்தார். அது மட்டுமல்ல, புறஜாதியருக்கு ஆவிக்குரிய பார்வையை சிலுவை கூடாக, சுவிசேஷத்துக்கூடாக, யூதர்கள் அல்லாத இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களுக்கும் ரட்சிப்பின் செய்தி, அந்த ரட்சிப்பின் வெளிச்சம், ரட்சிப்பின் பார்வை வழி அவளுக்கு கொடுக்கப்படுவதற்கூடாக இஸ்ரவேலர்கள் நியாயத்திற்கப்படுகின்றதையும் பார்க்கின்றோம். என்பானவர்களே, அவர் நியாயத்திற்கென்று வந்தார் என்று பார்க்கின்றோம். அவை இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று இதுவரை நாங்கள் தியானிக்கின்ற போது, அவர் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவர் புறப்பட்டு வந்தார். அதற்காக அனுப்பப்பட்டார். பூமியின் மேல் அக்னியை போட வந்தார். பிரிவினை உண்டாக்க வந்தார். நியாயம் தீர்க்க வந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நான் உங்களோடு பாய்ந்து கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். அன்பானவர்களே, ஜெபமனுமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உமது வருகையின் நோக்கங்களை வேத வார்த்தை கூடாக எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி காட்டியதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கின்றோம். பரலோகத்தின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிய நோக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளத்தக்க விதமாக உமது வேத வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் தொடர்ந்துமாய் நாம் கிறிஸ்துவின் வருகை நோக்கங்களை தியானிப்பதற்கூடாக நாம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கவும், கற்றுக்கொண்ட பிரகாரம் நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன்.